அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே கலக்கலன்னு ஆரம்பிக்கிறீங்களா? எதிர்பாராத நிகழ்வுகள் பயங்கரமா நடக்குது. ஸோ இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது வந்து எல்லா நேரத்துலையும் பொருந்தும் போல அப்படின்னு நினைச்சேன் நான். ஏன்னா ஏடிஎம்கே சார்பாக பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஏடிஎம்கே தலைமையில் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது அப்படின்ட்டு. அப்போ திமுக தலைமையில் என்ன முடிவு எடுத்தாங்க, அவங்களோட எம்எல்ஏ கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, ரெண்டுத்துக்கும் கனெக்டிங் டாட் வருனானா ரொம்ப பிரகாசமாக கனெக்டிங் டாட் வருது. இப்போ ஃபைனலாக இந்த எல்லா முடிவும் யார் கையில் இருக்குது அப்படின்னா மூன்று பிரதான கட்சிகள் கிட்ட இருக்குது. ஒன்று கம்யூனிஸ்ட் கிட்ட 2 சேர்ந்து ஒரு 4 இருக்குது, ப்ளஸ் வந்து விசிக்கு ஒரு 2 6 இருக்குது. இவங்க எடுக்கப்படுகிற முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட, பட் ஏற்கனவே திமுகவும் ஏடிஎம்கேவும் தீர்மானிக்கப்பட்டுட்டாங்களா? சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? டிவிக்கு என்ன சொல்ல வராங்க? ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா? பல கேள்விகளுக்கான விடைகளாக இன்றைய பதிவுகள் பார்த்து விடலாம். ரொம்ப சிறப்பாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் தமிழக அரசியல் பேச போகிறதுக்கு முன்பு உலக அரசியலை கண்டிப்பாக பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இது. பட் பிரதானமாக எல்லாரும் பேசும்போது, நம்ம ஊரே ஒன்றா பேசும்போது நம்ம மட்டும் ஒதுங்கி போயிட்டு அங்கே உலக அரசியலை பேசுவது என்பது அது கரெக்டாக இருக்காது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆர்கேல உங்களுக்கான அப்டேட் வந்து கரெக்டாக கொடுத்துறேன் நான். ஏன்னா நான் ஆர்கேல 2 அப்டேட்டாக நாளையிலேருந்து கொடுக்கலான் இருக்கேன் நான். அதனால் இப்போ ஊரே ஒன்று சேர்ந்து பேசும்போது நம்மளும் அந்த என்னதான் விவகாரம் என்னதான் நடக்குது பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இல்லையா? இதை பற்றி பேசாமல் போனால் கரெக்டாக இருக்காது இல்லையா? அது சரியாகவும் இருக்காது இல்லையா? அதனால் தப்போ ரைட்டோ நம்ம இருக்கிற சூழ்நிலையே உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற நடுநிலைமையோடு நம்ம வாதிக்கலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லை, தப்பெல்லாம் இல்லைல்ல. ஓகே, இப்போ பெரிய சந்தேகம், தொடர்ந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆட்சி அமைக்கலாம் வாய்ப்பே இல்லை பாஸ், எப்படி பாஸ் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் உங்ககிட்ட நான் இந்த ஒரு காட்ட விரும்புகிறேன் நான். இதை பார்த்துக்கோங்க. டிஎம்கே கிட்ட 59 இருக்காங்க, ஏடிஎம்கே கிட்ட 47, பிஎம்கே கிட்ட 4, மீதி முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் அவங்க 2 பேர்த்துக்கிட்டே 4 இருக்காங்க. விசி கேட்ட 2, பாரதிய ஜனதா கட்சிக்கு 1, தேமுதிக 1, அமமுக. உங்ககிட்ட காலையிலே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் விளக்குறேன் நான். மொத்தமாக எல்லாம் சேர்த்தீங்கன்னா 121. அப்போ பாரதிய ஜனதா கட்சியும் விசிக்கவும் 1 வரல அப்படின்னாலும் சரி, பிஜேபி உள்ளே இருந்ததுன்னா ஒட்டுமொத்த கூட்டணிக்கு ஆபத்துனாலும் அவங்க வெளியே எடுத்தால் 120. ஒன்று பிஜேபி உள்ள இருந்தால் விசிகே வராது அப்படின்னாலும் 118. ஒரு சீட்டில் வந்து பெருசாக இடிக்குது. அந்த ஒரு சீட் வந்து மேபி ஏதாவது விசிகேவை சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று பிரகாசமாக தான் தென்படுகிறது. இது அப்படியே ஒரு ஹோல்டு வைங்க. அப்போ ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த இடத்துல இருக்கு. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க, இந்த 2 கட்சிகளும் வந்து டிவிகே மீது மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கான காரணம் என்னன்னா, எப்படி நீ காங்கிரஸை கூப்பிடலாம், காங்கிரஸ் எப்படி நீ கூப்பிட்டு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு பிரதான ஒரு கோபம். சரி, காலையில் வரைக்கும் ஒன்று சொன்னாங்களப்பா, டிஎம்கே வந்து பிரதான செய்தி சேனல்களில் பேட்டி கொடுக்கும்போது, இல்லை 6 மாதம் நாங்கள் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறத கவனிப்போம், பட் எதுவும் செய்யலை அப்படின்னா தான் நாங்கள் அதுக்கான இடையூறுல கொடுப்போம், 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது பார்க்கும்போது சரி, அது ஒரு மிரட்டலாக கூட பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எம்எல்ஏக்களுடைய கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. அந்த எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கும் அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுக்குறாங்க? எம்கேஎஸ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுகிறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நிலையான ஆட்சி அமைய முடிவெடுக்கிறதுக்கு நான் வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு முன்பு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அந்த தீர்மானத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தனது கடும் கண்டனம், கண்ணை குத்துற கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கண்ணை குத்திருப்பாங்க காங்கிரஸுக்கு. கூடயே இருந்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு நன்றி உணர்வு கூட இல்லை, ஒரு சிறிய நன்றி கூட சொல்லாமல் முதுகில் குத்திட்டு போயிட்டீங்க, உங்கள் புத்தியை காட்டிட்டீங்கல்ல, உங்களை நம்பி இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை இதே தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா ஸ்டேட்டும் இது வரைக்கும் காங்கிரஸால் வளர்ந்த கட்சிகள் இல்லை, காங்கிரஸால் அழிக்கப்பட்ட கட்சிகள் தான் அதிகம் அப்படின்னு மிக ஒரு கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் மீது வந்து வைத்திருந்தாங்க. துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ்,
மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்து விட்டதுன்றத சொல்லிட்டு அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சிக்கலான காலகட்டம், எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம திராவிட இயக்க கொள்கைகளுக்கு ஊறு விளைவிக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் அளிக்க கூடாது என்பது கண்டிப்பா நாங்க பரிசீலிக்க போறோம். அதனால இன்னொரு தேர்தலுக்கு நாங்க தயாராக இல்லை, அதுவும் ரொம்ப முக்கியம். இன்னொரு தேர்தலுக்கு தயாராக இல்லை. திராவிட இயக்கங்களுக்கு ஊறு விளைக்கின்ற கட்சிகளுக்கும் நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். அது பிஜேபியா இல்ல டிவிகேவா அப்படின்றது நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன முக்கியம் அப்படின்னா, நிலையான ஆட்சி அமைக்க, ஏன்னா அடுத்த இன்னொரு எலெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக நிலையான ஆட்சி அமைப்பதற்கான முழு வேலையை நாங்கள் தொடங்க போறோம். கிட்டத்தட்ட அதுக்கான வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிலையான ஆட்சி அமைக்க அப்படின்னா யாரை சொல்ல வரீங்க, எங்க சொல்ல வரீங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திமுகனுடைய 5 வருட திட்டங்களை செயல்படுத்தினால் மட்டுமே தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இலக்கை, இரட்டை இலக்கை வச்சு வளர்ச்சி அடையும், எல்லாம் அடையாது. அதனால யார் இந்த 5 வருட ஏற்கனவே பண்ண அந்த திட்டங்கள் அப்படியே கண்டினியூ பண்றாங்களோ அவங்க தான் நிலையான ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு குழுவுமே கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம விடுகதை ஒன்றும் போடலையே நம்ம இந்த இடத்துல குழுவை கண்டுபிடிக்கிறதுக்கு. கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் TKS இளங்கோவன் அவர்கள் வெளியே வரும்போது கேட்குறாங்க, சப்போஸ் உங்க தலைவர் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்தா ஏற்பீங்களா அப்படின்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைவர் பார்த்து என்ன சொன்னாலும் சரி, அதிமுக ஆதரவு நிலைப்பாடுனாலும் நாங்க ஏற்க தயாரா இருக்கோம் அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த கூட்டத்துல உங்களுக்கு ஃபைனல் குழு என்னன்னா, 10ஆம் தேதி வரைக்கும் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் யாரும் எங்கே செல்லாமல் அங்கெங்கே ஓட்டல்களில் தங்கியிருங்கள், கூட்ட நேரத்தில் வந்து உடனடியாக சேர வேண்டும், அடுத்த அரை மணி நேரத்துல சேரணும்ட்டாங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அங்க பாண்டிச்சேரியில போயிட்டு தங்க வைத்திருக்காங்க பாருங்க, ஏடிஎம்கேனுடைய எம்எல்ஏஸ் எல்லாமே அங்கதான் இருக்காங்க. அதெல்லாம் டிவிக்கே ஆதரவுக்காக அப்படி பிரிகிறாங்க இப்படி பிரிகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு நான் இன்னொரு குழுவுமே சொல்றேன். CV சண்முகம் அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறார். எதுக்காக போயிருக்கிறாருன்னா, தனது ராஜினாமா கடிதத்தை, அதாவது MP பதவியை ராஜினாமா கடிதத்துக்காக கொடுக்க போறாருன்றாங்க. அந்த ராஜினாமா கடிதம் என்பது நேர்ல போய் கொடுக்கணும்லாம் இல்லை, ஒரு மெயில் தட்டினா போதும் ராஜினாமா ஏத்துப்பாங்க. நேர்ல போய் கொடுக்கணும்லாம் இல்லை. பட் இவர் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் நேரில் தான் போய் கொடுப்பேன் அடம் பிடிக்கிறாங்கன்னா, நீங்க கனெக்டிங் டாட்டை வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணிக்கலாம், ரைட், ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த 7 மணிக்கு வந்து அதிமுகவுடைய கூட்டம். இந்த கூட்டத்துல ரொம்ப நேரம் பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் என்ன பேசுறாருன்னா, 118 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பார். யாருக்கிட்ட 118 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஆளுநர் பண்றது எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க? நீ பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு நீங்க போயிடலாமே. உங்ககிட்ட 118 எம்எல்ஏக்கள் இருந்தா நீங்க ஆட்சி அமைச்சிட்டு போலாமே. இல்லாத பட்சத்துல எப்படி எங்க ஆளுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, விஜய் வந்து ஆட்சி அமைக்கவே கூடாது, விஜய்க்கு நாங்க ஏன் ஆதரவு தரணும், அவர் வந்து ஒரு சினிமா நடிகர், அவரு எந்த ஒரு அடிப்படை தகுதியும் அவருக்கு இல்லை, எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபர் வந்து ஆட்சி அமைச்சிடலாமா, இல்ல ஆட்சியில் தான் உக்காந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை இதுக்கெல்லாம் பெரிய ஒரு எக்ஸாம் ஒன்று போட்டு பாஸ் பண்ணி முன்பின் அனுபவங்கள் வரணுன்ற மாதிரி வந்து சொல்றாரு. பழைய ஏற்கனவே இருந்தவங்கலாம் பல எக்ஸாம் பாஸ் பண்ணதுனால அவருக்கு அந்த மாதிரி தகுதி வேணுன்றாங்க. தகுதின்றது எனக்கு ஒன்றும் புரியல. எப்பவுமே புதியவர்கள் வரும்போது ஒரு சில எதிர்ப்புகள் இருக்குமான்ற இன்னொரு ஆங்கிள் பார்த்தோன்னா, அப்போ இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்றாரு அவரு, கண்டிப்பாக தமிழக அரசியலை வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு துரோகம் பண்ணதை எங்களால் ஏத்துக்க முடியலன்ட்டாங்க. யாரு? ஏடிஎம்கேவால காங்கிரஸ் திமுகவுக்கு துரோகம் பண்ணதை தாங்க முடியலன்ற அந்த நம்பிக்கை துரோகத்தை எங்களால தாங்க முடியல. அப்ப காங்கிரஸை துடைத்தெறிய வேண்டிய வேலை நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் கூட சந்தேகம் வரும். உங்களுக்காகவே ஒரு வீடியோ பதிவு ஒன்று அட்டாச் பண்றேன். அந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்காகவே நான் காட்ட விரும்புறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன், எங்களுக்கு வந்து 1000 தான் இருந்தாலும் அதிமுக பங்காளி தான், எங்களுக்கு பங்காளின்றது பிஜேபி தான். பல முறை சொல்லியிருக்கேன், அதே தான் இன்னைக்கு சொல்றேன்.
எதிர்கட்சி என்று சொல்லப்போது அதிமுக, எதிர்கட்சி என்று சொல்லுது அதிமுக தான். யார் வருத்தப்பட்டாங்களோ இல்லையோ, அதிமுக 7 தொகுதியில டெபாசிட் போன பொழுது அதிகமாக வருத்தப்பட்டது நாங்கள் தான். என்ன காரணம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தான் ஆள வேண்டும் என்று நினைப்பதுதான் திமுக பெரியார் கொள்கையில் இன்னை வரைக்கும் நம்ம கொள்கை அதுதான். கிராமத்தில் நின்று போராடுகின்றவன், அந்த பூத் முன்னாடி போராடி கொண்டிருப்பவன் அங்கே பார்ப்போம் என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதாரண தொண்டன் தான் அங்கே போராடி கொண்டிருப்பான். அவனை எதிர்த்து போராடுகின்றவனும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தான். தேசிய கட்சிகள் எவரும் வருவதில்லை, கூட்டணி கட்சிகள் யாரும் வருவதில்லை. ஏன் என்று சொன்னால் நமக்கு பங்காளி சண்டை. அந்த வீடியோ பதிவை நீங்க பாத்துட்டீங்களா? ரைட்டு. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட சந்தேகம் நீங்கிடும். மறைமுக பேச்சுவார்த்தை என்பது வதந்தி எல்லாம் கிடையாது, அது உண்மையும் கூட. ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் நாளையோ நாளை மறுநாளோ பெரிய ஒரு மாற்றங்கள். இது எல்லாமே யாருக்கிட்ட இப்ப பெருசா எதிர்நோக்கி இருக்காங்கன்னா, 3 பிரதான கட்சிகள். ஒன்று மார்க்சிஸ்ட், இன்னொன்று கம்யூனிஸ்ட், அப்புறம் விசிகா. இந்த 3 கட்சிகள் எடுக்கிற முடிவு தான். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, நேரடியாகவே போயிட்டு டிவிக்கு அழைக்கிறாங்க. நேரடியாகவே போயிட்டு ஐஎம்யூஎல் கட்சியை டிவிகே சார்பாக அழைக்கும் போது, ஐஎல்எம்யூ கட்சி சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக நீங்கள் எங்கிட்ட கேட்கறது பதில் டைரெக்டாக தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டுருங்க. ஏன்னா நாங்கள் அவங்க கூட்டணியிலேருந்து தான் ஜெயித்தோம். திடீர்னு நான் இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. அவரோட நிலைப்பாடு தான் என்னோட நிலைப்பாடு. நீ ஏன் நீங்கள் இப்போ அவங்கயே கேளுங்க, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு நேராக போய் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் பார்த்துட்டு அவங்க என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்கன்னு வெளியே வந்துட்டு, நான் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் இமேட் இந்த கட்சியை மறந்துடுங்க, இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நேராக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுறோம்ட்டாங்க. அப்போ ஒரு கட்சி போயிட்டு அப்படியே சேஃபாக அந்த இடத்துல சேர் போட்டு உக்காந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ அவங்க டிவிகே சார்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் பதவி ஏற்றுக்க கூப்பிடல அப்படின்னா நீங்கள் ஏன் இன்னும் கண்டனமோ எதுவுமே தெரிவிக்காமல் இருக்கிறீங்கன்னா, நாங்கள் எல்லாமே பொறுமையாக நேரம் வரும்போது கண்டிப்பாக கண்டனங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இன்னொரு விஷயம், இந்த குற்றச்சாட்டு தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஆட்சி அமைக்க தடுக்கிறாங்க, டிஎம்கேவும் இவங்க ஏடிஎம்கே தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறாங்க. ஆட்சி அமைக்க தடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கவுங்க எம்எல்ஏவை அவங்கவுங்க பாதுகாக்கிறாங்க. இது அவங்கவுங்களோட டேலண்ட். இது இப்போ உங்ககிட்ட பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, நீங்கள் கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ கூட கொள்கையில் இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஒன்லி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பிஎம்கேவுக்கு அழைப்பு விடலை. பிஎம்கேவுக்கோ அமமுகவுக்கோ இல்லை வேற யாருக்குமே அழைப்பு கொடுக்கல. 3 கட்சிகள் மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், அப்புறம் இவங்க விசிகா மட்டும்தான் அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எந்த ஒரு கட்சியுமே நாங்கள் எதிர்பார்க்கல, அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணி இருக்கிறாங்க. அப்போ அவங்க தெளிவாகிறாங்க, டிவிக்கே தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க 2 பேர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இதில் எப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஓடி தடுக்கிறாங்க அப்படின்லாம் இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கிட்ட 118 பெரும்பான்மை இருக்கோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. உங்ககிட்ட பெரும்பான்மை இருக்குது, பட் ஆளுநர் சரியான நேரத்தில் உக்காந்துக்கிட்டாரு. அவர் அங்கே வழக்கம் போல் எங்கே தனக்கு சாதகமாக இருக்குமோ அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்காக பண்ணிட்டாரு. சரி, ஓகே. இன்னும் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லை. இப்போ இந்த இடத்துல டிவிக்கே தனது கொள்கையில நிலைப்பாடாக இருக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் வந்த செய்தி, அதாவது பிஎம்கேவுக்கு கடிதம் எழுதப்பட்டதான் வந்த செய்திலாம் போலி. அப்படி ஒரு கடிதம் நாங்கள் எழுதவில்லை, பிஎம்கேவுக்கு அவங்க அழைப்புகளும் விடுக்கவில்லை. ஒன்லி நாங்கள் இந்த 3 கட்சிகளை தான் கூப்பிடுறோம், கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த 3 கட்சிகளும் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ இந்த இடத்துல இந்த குற்றச்சாட்டு டிஎம்கே தடுக்கிறாங்க, ஏடிஎம்கே தடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க பங்காளிகளாக ஆகிட்டாங்க. இந்த இடத்துல ஒன்றுமே சொல்ல முடியாது. பேசாமல் 2 ஆப்ஷன் தான் இனி டிவிகேவுக்கு என்னென்னா, நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு சப்போஸ் விடுதலை சிறுத்தைகள் வரல அப்படின்னா அவங்க எதிர்கட்சியில் உட்காந்துட்டு சம்பவத்தை பண்ண வேண்டியதுதான். அதுதான் பிரதானமாக நடக்க போகுது. அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னா மக்கள் மத்தியில் என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னாங்கன்னா
இது வந்து மக்களுடைய நலனுக்காக ரொம்ப முக்கியம். இந்த கூட்டணி வந்து மக்களின் நலனுக்காக, மக்களின் முன்னேற்றத்திற்காக இப்படி ஒரு ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னா கூட ஊர் உலகத்துல 80% பேர் என்ன பேசுவாங்க அப்படின்றது தெரியும். கிடைக்கிற வரைக்கும் சுருட்டுறதுக்காக தான் இந்த ஆட்சியா அப்படின்ற விமர்சனம் வருமா? இல்லை நிஜமாவே மக்கள் நலனுக்காக தான் அவங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்றாங்களான்றது நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன். நான் ஏன்னா நீங்க ஒரு நியாயமான ஒரு கருத்து குடிப்பீங்க, நான் அதையும் பார்த்துடலாம். நம்ம இப்ப விசிகா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா, இன்னும் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு முழு உருவம் பெறல, ஒட்டுமொத்த உலகமே எங்களை நோக்கி தான் காத்துட்டு இருக்கு. எப்படி விசிகாவும் 2 கட்சிகளும் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு உற்று நோக்கி காத்துட்டு இருக்கு. பல பேர் பல ஆசை காட்டுறாங்க. சில பேர் வந்து வாப்பா இந்த பக்கம் போனா இப்படி அள்ளிடலாம், அந்த பக்கம் போனா இப்படி அள்ளிடலான் இருக்காங்க. ஆனா அந்த சிறுத்தைகள் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவா இருக்கும். நாங்க தான் ஆட்சி அமைக்கக்கூடிய முடிவுகள் இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமா பயங்கர வசனம்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த டிவிக்கு நினைக்கப்பா இந்த வசனம்லாம் எங்களுக்கு தேவையாப்பா, நாளைக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுப்பான்ற ஒரு மனநிலைக்கு தான் வருவாங்க. நம்ம பார்க்கலாம். நம்ம இதுல எனக்கு இன்னொரு விஷயங்க, அதாவது பல விருப்பு வெறுப்பு இருந்தாலுமே வந்து இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு இல்லையா, தெளிவா நெத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லைங்க ஸ்டாலின் கிட்ட கேளுங்க முடிஞ்சதுங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா எனக்கு இந்த 3 கட்சிகள் விசிகா, சிபிஐ, சிபிஎம் இருக்கு இல்லையா, இவங்க 3 பேருமே ஆளுநருக்கு கடுமையான கண்டனம், பயங்கரமான ஒரு கண்டனம். அந்த கண்டனம் கொடுக்குற நீங்க ஆளுநர் பேசாம நீங்க கொடுத்துட்டு போயிடலாமே, ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு போயிட்டு அந்த கண்டனமே தேவையே இல்லையே, பதவி பிரமாணம் வச்சுட்டு போயிடுவாங்களே. இவ்வளவு வளவலன்னு இழுக்க வாழலாம் தேவையே இல்லையே. கண்டனமும் கொடுக்குறீங்க, ஆதரவும் சரி கொடுக்குறீங்களாப்பானா அது எங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நாங்க கூட்டுறோன்றாங்க. நாளைக்குமே கூட எனக்கு என்னமோ தள்ளி தான் போடுவாங்க. அதாவது விசிகா வந்து ஒன்று சேர்ந்து முடிவு எடுப்பாங்களா அப்படின்னாங்கன்னா எனக்கு இதுவுமே கூட டவுட்டாக தான் இருக்கு. எல்லாமே திமுக டிஎம்கேனுடைய பிடியில் இந்த பக்கம் கூட்டணி கட்சிகளை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க, அந்த பக்கம் ஏடிஎம்கேனுடைய பிடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. டிவிகே பண்ண ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்ட மிஸ்டேக்குன்னு தான் சொல்ல முடியாது, அவங்க கொள்கை கோட்பாடில் தெளிவாகிறாங்க. ஏடிஎம்கே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, வெளிப்படையா ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தாங்கன்னா நம்ம வெளியிலேருந்தே ஆதரவு கொடுத்துடலாம் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே. பட் இவங்க கட்சியை உடைச்சி கூட்டு வரணும்னு நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த கோபம் வந்துருச்சு. அப்ப நீ என் கட்சியை நீ உடைக்கிறியா, நீ எப்படி நீ ஆட்சி அமைச்சிடலான்னு பார்த்துடலான்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் அவங்க சேர்றாங்க. இந்த பக்கம் டிஎம்கேனுடைய கோபம் என்ன அப்படின்னா, ரைட்டு எப்போ நீ காங்கிரஸ் எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டியோ நீங்க எப்படி நீ ஆட்சி அமைச்சரன்னு பார்த்துடலான்ட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பிஜேபியினுடைய எதிர்ப்பு மனநிலை, பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்ற ஒரு மனநிலை இந்த இடத்துல தள்ளி வைக்கப்படுகிறது. சரி, பிஜேபியோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களை சேர்த்திக்கிட்டாங்கன்னா நாளைக்கு விஜயோட அலை வந்து எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. அங்க கேரளாவில் இருக்கு, அப்புறம் கர்நாடகாவில் இருக்கு. ஏன்னா வெற்றி கொண்டாட்டம் வந்து எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ராங் பர்சனை வந்து கேம்பிங் இறக்க விரும்புவாங்க காங்கிரஸ் சார்பா. மற்ற எல்லா ஸ்டேட்டோட வேவும் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அது பிஜேபிக்கு கொஞ்சம் நெகட்டிவா கூட அமையலாம். அதனால முடிந்த அளவுக்கு வந்து உள்ள வரதை வந்து தடுப்பதற்கு எந்த 2 கட்சிகளையும் வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதர் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவும். இவங்க டிஎம்கே வந்து என்னதான் நாங்க பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட இப்ப ஆளுநர் தயவு இல்லாம, ஆளுநருடைய சகாயம் இல்லாம இந்த மாதிரியான சம்பவம் ஏடிஎம்கேனுடைய தலைமையில ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து கேள்விகளை நான் வச்சிடறேன். நான் பார்க்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருங்கள். யாரையும் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுகிறது, 118 இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும்னு சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தின்படி தான் நாங்கள் நடக்கிறோம், மக்களின் நலனுக்காக தான் நடக்கிறோம், மக்களின் முன்னேற்றத்திற்காக தான் இப்படி ஒரு செயலை செய்கிறோம். அதான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்களே, நிலையான ஆட்சியை அமைப்பதற்காக தான் நாங்கள் போராடுறோம், மற்றொரு தேர்தல் வந்து தாங்காது இந்த பூமின்னு மறுதர சொல்லி இருக்கிறாங்க. பார்க்கலாம் டிவிகே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ஏடிஎம்கே டிஎம்கேவும் அமைச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது பெருசா எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில் கொஞ்சம் நிறைய எதிர்ப்புகள் வந்துடும். இத்தனை நாள் ஆதரவு அளிச்சவங்க கூட கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, ஏன் பாஸ் இப்படி அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் என்ன மோசமாக போயிட்டோமா, நாங்களாம் இப்போ கட்சியா இல்லையா, நாங்களாம் ஒன்று சேரக்கூடாதா அப்படின்னு கேள்விகள் கேட்குறவங்க இருப்பாங்க. அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுறேன். நான் கஷ்டம்தான், எதையும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை.
ஃபைனலாக மம்தா பானர்ஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா பண்ணனாலும் ஆளுநர் அவர்கள் வந்து அடுத்து வெஸ்ட் பெங்காலில் அதிகாரப்பூர்வமாக அவங்க சட்டப்பேரவையை கலைச்சிட்டாங்கனாவே அவங்க பதவிகள் எல்லாத்தையும் இழக்கிறாங்கன்னு அர்த்தம். உடனே அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இது மாதிரி ரிக்ரூட் பண்ணி ஜெயிச்சுட்டு என் பதவியை மலைச்சிட்டாங்கன்னு எந்த நீதிமன்றம் போனாலும் செட் ஆகாது. இது எப்படி எதுக்காக போகிறாங்க என்னன்னு தெரியல. பட் போகிறாங்க, பார்க்கலாம். நம்ம வெஸ்ட் பெங்காலில் மிதிய அளவுக்கான பரபரப்பு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சன். நன்றி, வணக்கம்.